Taste the Daily. சென்னை பசுமை வழிச்சாலையில் உள்ள செவ்வந்தி இல்லத்தில் மாற்றுக் கட்சியினர் ஏராளமானோர் அதிமுக பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தனர். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் தொகுதியைச் சேர்ந்த திமுக, தவேக மற்றும் உழவர் உழைப்பாளர் கட்சியின் மாவட்ட தலைவர் VN மகுடேஸ்வரன் உள்ளிட்ட பல்வேறு மாற்றுக் கட்சியைச் சேர்ந்த ஏராளமானோர் அக்கட்சிகளிலிருந்து விலகி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி முன்னிலையில் கழகத்தில் இணைந்தனர். அதிமுகவில் புதிதாக இணைந்தவர்களுக்கு கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கழக துண்டு அணிவித்ததோடு மக்கள் பணியை சிறப்பாக மேற்கொண்ட மாவட்ட செயலாளர் AK செல்வராஜ், அதிமுக முன்னாள் அமைச்சர் KC கருப்பண்ணன், அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் ஜெயக்குமார் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் அருகே இந்து சமய அறநிலையத்துறைக்கு சொந்தமான இடம் என கூறி குடியிருப்புகளுக்கு சீல் வைக்க வந்த அதிகாரிகளை முற்றுகையிட்ட விவகாரத்தில் முன்னாள் அமைச்சர் தங்கமணி அளித்த வாக்குறுதியை தொடர்ந்து பொதுமக்கள் கலைந்து சென்றனர். பாலக்கரை பகுதியில் உள்ள வீடுகளை அப்பராய மன்னர் தானமாக வழங்கிய நிலையில் இந்து சமய அறநிலையத்துறைக்கு சொந்தமானது என கூறி அதிகாரிகள் வீடுகளுக்கு சீல் வைத்ததால் அப்பகுதி மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதைத் தொடர்ந்து இரண்டாவது கட்டமாக குமாரபாளையம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் பேச்சுவார்த்தை நடைபெற்று உடன்பாடு எட்டப்படாமல் போனது. இந்த நிலையில் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை நேரில் சந்தித்த முன்னாள் அமைச்சர் தங்கமணி அனைவருக்கும் வீட்டுமனை பட்டா கிடைக்க ஏற்பாடு செய்வதாக உறுதியளித்ததன் பேரில் அனைவரும் கலைந்து சென்றனர். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஆதிபூரில் புதிய மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி கட்டுவதற்கான 13 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்து அதற்கான உத்தரவை முன்னாள் அமைச்சர் பொள்ளாச்சி ஜெயராமன் அதிகாரியிடம் வழங்கினார். இக்கிராமத்தின் அரசு தொடக்கப்பள்ளி வளாகத்தில் பழுதடைந்த நிலையில் குடிநீர் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி உள்ள நிலையில் அதனை அகற்றிவிட்டு புதிய நீர்த்தேக்க தொட்டி அமைப்பதற்காக சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியில் இருந்து 13 லட்சம் ரூபாயை முன்னாள் அமைச்சர் பொள்ளாச்சி ஜெயராமன் ஒதுக்கீடு செய்தார். இதனை அடுத்து புதிய நீர்த்தேக்க தொட்டி அமைப்பதற்கான உத்தரவையும் அதிகாரிகளிடம் முன்னாள் அமைச்சர் பொள்ளாச்சி ஜெயராமன் வழங்கினார். திருவண்ணாமலை மாவட்டம் போலூரில் திமுக ஆட்சியின் அவலங்கள் மற்றும் அதிமுக ஆட்சியில் செயல்படுத்திய மக்கள் நலத்திட்டங்கள் குறித்து பிரசுரங்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் போலூர் முன்னாள் MLAவும் மத்திய மாவட்ட செயலாளருமான ஜெயசுதா லட்சுமிகாந்தன் கலந்து கொண்டு மக்களிடையே பிரசுரங்களை வழங்கினார். மத்திய மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் பாரிபாபு தலைமையில் நகர அம்மா பேரவை செயலாளர் ஆனந்தன், நகர செயலாளர் அம்பிகா முருகன் ஏற்பாட்டில் நடந்த நிகழ்ச்சியில் மாநில விவசாய அணி இணை செயலாளர் செல்வம், மாவட்ட இளைஞர் இளம் பெண்கள் பாசறை செயலாளர் செந்தில், மாவட்ட MGR மன்ற செயலாளர் குருவிமலை கார்த்திகேயன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே குமாரப்பேட்டை கிராமத்தில் நியாய விலை கடையை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் KA பாண்டியன் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார். கிராம மக்கள் கோரிக்கையை ஏற்று சட்டமன்ற தொகுதி மேம்பாட்டு நிதியில் இருந்து 10 லட்சம் ரூபாய் மதிப்பில் நியாய விலை கடை அமைக்கப்பட்டது. அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் KA பாண்டியன் ரிப்பன் வெட்டி குத்துவிளக்கு ஏற்றி நியாய விலை கடையை திறந்து வைத்து இனிப்புகள் வழங்கினார். ஒன்றிய செயலாளர் ரங்கசாமி, மாவட்ட இணை செயலாளர் ரங்கம்மாள், மாவட்ட மீனவர் பிரிவு செயலாளர் வீராசாமி ஆகியோர் நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்தனர். இதில் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தமிழகத்தில் வனவிலங்குகள் தாக்குதல்களில் இருந்து மக்களை காக்க மாநில அரசு தவறிவிட்டதாக மாநிலங்களவையில் அதிமுக MP மு தம்பிதுரை குற்றம் சாட்டினார். மாநிலங்களவையில் பேசிய அவர், யானைகள் ஊருக்குள் புகாமல் தடுக்க கர்நாடகாவை போல் தமிழகத்திலும் தடுப்பு வேலி அமைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதா என கேள்வி எழுப்பினார். And their habitat is primarily the responsibility of the state governments. He said like that. Sir, you know very well, in Tamil Nadu, especially in my district, Krishnagiri district, Hosur area, and Coimbatore, your place, where other places area, the elephants are creating a lot of problem. Protecting the elephants is one of the responsibility of the state government. At the same time, protecting the human beings also the state government responsibility. In Karnataka, sir, they are giving, the railway department has given the rails, scraps and everything. That can be used as whatever they put corridors like that, they are putting all fences because elephants could not come. Now representation came from Tamil Nadu Association, people met me from Coimbatore and they requested these kind of things must be given to state government of Tamil Nadu also. Whether the ministry, I want to know through you, sir, is Environment Ministry recommend to the Railway Department
the request of the association which they asked to get this kind of scrap things to protect the fencing, whether the state government Tamil Nadu has any responsibility taken that to do that, or if they are not to do that, what is the central government whether they will take care of? Because the protecting not only elephants, they protect the human beings, they protect the many casualties taking place. Tamil Nadu going to fail to protect the things, not giving proper compensation. I want to know. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் கூட்டுறவு சர்க்கரை ஆலையில் அண்ணா தொழிற்சங்கம் சார்பில் பெயர் பலகை திறக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. மதுராந்தகம் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் மரகதம் குமரவேல் அண்ணா தொழிற்சங்க பெயர் பலகையை திறந்து அங்குள்ள கழக கொடிக்கம்பத்தில் கொடியேற்றி சிறப்புரை ஆற்றியதுடன் பொதுமக்களுக்கு இனிப்புகளும் வழங்கினார். மதுராந்தகம் வடக்கு ஒன்றிய கழக செயலாளர் வையாவூர் விஜி குமரன் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்நிகழ்வில் சர்க்கரை ஆலை அண்ணா தொழிற்சங்க நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர். கோவை மாவட்டம் உடுமலை அருகே 10 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட புதிய நீர்த்தேக்க தொட்டியை முன்னாள் அமைச்சரும் உடுமலை சட்டமன்ற உறுப்பினருமான உடுமலை கே ராதாகிருஷ்ணன் திறந்து வைத்தார். போலிய கவுண்டன்பாளையம் கிராமத்தில் சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியில் இருந்து 10 லட்சம் நிதி ஒதுக்கி 60,000 லிட்டர் கொள்ளளவில் புதிய நீர்த்தேக்க தொட்டி அமைக்கப்பட்டது. இதனை முன்னாள் அமைச்சர் உடுமலை கே ராதாகிருஷ்ணன் ரிப்பன் வெட்டி மக்கள் பயன்பாட்டிற்காக திறந்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் ஏராளமான கழக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். தருமபுரி மாவட்டம் அரூர் அருகே நரிப்பள்ளியில் புதிய சிமெண்ட் சாலை அமைக்கும் பணியை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் வே சம்பத்குமார் தொடங்கி வைத்தார். நரிப்பள்ளியில் சரவண நகர் பகுதியில் சாலை அமைத்து தர வலியுறுத்தி அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் வே சம்பத்குமாரிடம் அப்பகுதி மக்கள் மனு அளித்தனர். இந்நிலையில் சட்டமன்ற உறுப்பினர் நிதியில் இருந்து 4,50,000 ரூபாய் மதிப்பில் புதிய சாலை அமைக்க பூமி பூஜை நடைபெற்றது. இதில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் வே சம்பத்குமார் புதிய சாலை அமைக்கும் பணிகளை தொடங்கி வைத்தார். அப்போது கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் உடன் இருந்தனர். 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல்களில் போட்டியிட விருப்பம் உள்ளவர்களுக்கு கழக தலைமை அலுவலகத்தில் 4வது நாளாக விருப்ப மனு விநியோகம் செய்யப்பட்டது. தமிழகம், புதுச்சேரி மற்றும் கேரள மாநிலத்தில் 2026ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தல்களில் போட்டியிட விருப்பம் உள்ள அதிமுகவினர் தங்களது விருப்ப மனுக்களை பூர்த்தி செய்து அளித்து வருகின்றனர். தொடர்ந்து 4வது நாளாக ஏராளமான கழக நிர்வாகிகள் தாங்கள் பூர்த்தி செய்த விருப்ப மனுக்களை அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் RB உதயகுமார், தளவாய் சுந்தரம், கடம்பூர் ராஜு, OS மணியன், வைகை செல்வன், அதிமுக தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் ராஜ் சத்தியன், அண்ணா தொழிற்சங்க பேரவை செயலாளர் கமலக்கண்ணன் ஆகியோரிடம் வழங்கினர்.